1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ மனுஷனாக பிறந்தவன் ஆவிக்குரியவர்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் ஜென்ம மனுஷனாக பிறந்தவன். அவனுக்குள்ள ஆண்டவர் வந்து ஆவியானவரை அவன் ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் தன்னை விட்டு கொடுத்து ஆண்டவர் சுத்தப்படி செய்கிறவன் தான் ஆவியானவர் கரைகளை செயல் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானித்து செயல்படுவான். அதனால் ஜென்ம சுபாவம் உள்ள எந்த மனுஷனும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க மாட்டான் என்பது தான் உண்மை. ஒரு தாயின் சரீர தாயின் வயிற்றில் பிறந்த எந்த மனுஷனும் தேவனுடைய வழிகளின்படி நடக்க முடியாது. அவன் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறான். பாருங்களேன், அபிஷேகம் வேற, ஆவியால் நடத்தப்படுவது வேற. அபிஷேகம் பெற்றவர்கள் கூட ஆவியானுக்கு கீழ்ப்படியாமல் மாம்ச பிரகாரமாக செயல்படுகிற உண்டு, மாம்ச பிரகாரமாக சண்டை போடுகிற உண்டு. குடும்பத்தில், வீடில் மற்றவர்கள் கூட மாமியார்கள் மருமகளை அப்படி எப்பவுமே பார்வை வேறு, எப்பவுமே அவங்க மேலே இருக்கிற அன்பு வேறு, எப்பவுமே அப்படியே மருமகளுக்கும் சரி குடும்பத்தில் அப்படி மாம்சத்தில் நடப்பார்கள். விரோதம் பகையெல்லாம் ஆவிக்குரியது இல்லைங்க, ஆவிக்குரிய கனி அல்லங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவியில் நடக்கலை. அதான் நிக்கோதேமுட்ட சொல்லுகிறார், நீ நிறைய படிச்சிருக்கலாம் நிக்கோதேமே, நீ மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும் ராஜா? நீ மறுபடியும் ஆவியில் பிறக்கணும். நான் ஆவியானவர் சொல்லுறதன்படி நீ நடக்கணும். எப்படி காற்று ஒரு இலையை எடுத்துக்கொண்டு போகிறதோ அந்த இலைக்கு ஒரு பவர் இல்லை, அந்த இலைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை, அந்த இலை எதிர்த்து நிற்காது, அந்த பேப்பரு எதிர்த்து நிற்காது, அது எங்கே காற்று அடிக்குது அங்கே போவோம். அப்படிப்பட்டவனாக இருக்கணும் கிறிஸ்தவன். அந்த சாட்சி வந்தால் தான் உலகம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சித்தங்கள் நிறைவேற மாட்டேது. மனுஷன் சொந்த சித்தத்தை நிறைவேற்றுவதனால தேவ சித்தம் பரலோகத்தில் நடப்பது போல பூமியில் நிறைவேறுவதாக ஆண்டவர் சொன்னார். பூமியில் நிறைவேற கிறிஸ்தவர்கள் விடாததுனால தான் அவரால் செயல்பட முடிவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:50, சகோதரரே நான் சொல்வது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. மாம்சத்தில் எடுக்கிற முடிவு, மாம்சத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள், மாம்சத்தில் வாழ்கிற ஊழியக்காரர்கள், மாம்சத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏன்னா அழிவுள்ளது மாம்சம், அது எடுக்கிற முடிவு அழிவில்லாமைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமாம், நிக்கோதேமே, நீ பைபிள் ஸ்காலராக இருக்கலாம், நீ டீச்சராக இருக்கலாம், நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நிக்கோதேமே, நீ மறுபடியும் பறக்கணும், உன் சுத்தப்படி நடக்க முடியாது. ஆமாம், வேதத்தை வைத்துக்கொண்டு ஏதோ நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணுகிறேன், நானும் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இஷ்டப்படி தான் நடப்பேன் என்று சொல்லுகிறேன் நிக்கோதேமுகள் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தில்